முடிச்ச சீரியல்ல நம்ம அருணாச்சலம் ஐயா இப்ப வரப்போறாரு வெளியில அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, நம்ம அருணாச்சலம் ஐயாவோட கேஸ் ஹியரிங் இப்ப வெளியில வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கறதான் இப்ப சொல்ல போறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இப்ப நம்ம அருணாச்சலம் ஐயா ரொம்ப நாளா ஜெயில வந்துட்டு இப்ப வெளியில வரப்போறாரு. நம்ம சூர்யா சுந்தரவல்லி குடும்பம் இவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆக போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பத்தாததுக்கு நம்ம ரஞ்சித்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி விட்டுட்டு இருக்கு. எங்க தான் கொலை பண்ணதை தானே தான் வாயால சொல்லிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சலம் ஐயாவோட கேஸ் ஹியரிங் வந்துருச்சு. இந்த ஹியரிங்ல கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும்னு அட்வொகேட்டும் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்வத்தோட நம்மளுடைய சூர்யா இப்ப கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வக்கீல் 2 லட்சம் கேட்டது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. எங்க சூர்யாவை அடுத்த திட்டத்துல மாட்டி விடுறதுக்கு பரமேஸ்வரி போட்ட திட்டமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த முறை சூர்யா மாட்டிக்கவே கூடாது. ஏன்னா பண விஷயத்துல மட்டும் தான் இப்ப சூர்யா மாட்டிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எப்படி சரியா கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறதுன்னு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி அருணாச்சலம் ஐயா வெளியில வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. குடும்பமே ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுந்தரவல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அருணாச்சலம் ஐயா வெளியில வராரு, அவர் தான் என்னோட பெஸ்ட் ஷோல் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி நம்ம பரமேஸ்வரி அடுத்த திட்டத்தை பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சலம் ஐயா வெளியில வந்துட்டாரு அப்படின்னா சுந்தரவல்லி குடும்பமே சந்தோஷமா இருந்துரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். பத்தாவதுக்கு இப்ப ரஞ்சித் வேற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணம் கையில இருந்து மோதத்தை கழட்டுறதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணாரு. ஆனா நம்ம சூர்யா இருக்க வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட சுத்தமா நடக்கல அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா நம்மளுடைய கல்யாணம் அது ஒரு சில்வர் ரிங் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரஞ்சித்துக்கு அப்படி கிடையாதுங்க. இது ஒரு காஸ்ட்லியான ரிங், பிளாட்டினம் ரிங், அதுக்கும் மேலே என்னோட லக்கியஸ்ட் ரிங் அப்படிங்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ரிங்கை கண்டுபிடிச்சி எத்தனையோ தடவை நம்மளுடைய நந்தினி கொண்டுட்டு போய் எல்லா ஆதாரங்களும் நம்ம ரஞ்சித் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கிட்ட மாட்டிக்குது. இந்த ரிங்கும் அதே மாதிரி தாங்க. ரிங் இப்போ கல்யாணம் கையில் மாட்டிக்கிச்சு. இந்த ரிங்கை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு ரஞ்சித் ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்துட்டு இருக்காங்க. கொலைகாரன் யாருன்னு தெரியாமல் நம்ம ஹரிதா போடுற ஆட்டம் இன்னும் பயங்கரமாக இருக்கு. நம்ம ஹரிதாவுக்கு இன்னும் நம்ம சூர்யா கையால் அடி வாங்கினது இல்லைங்க. அடி வாங்கின மாதிரி தான் இவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா பயங்கர அடங்கா பிடத்தனமாக தான் நடந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இப்போ நம்ம இங்கிலீஷ் டியூஷன் சார் மேலே கையை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மரியாதை தனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சூர்யாவும் எத்தனையோ தடவை பதிலடி கொடுத்தும் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்களை திருத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சூர்யா நம்ம ஹரிதாவை அடிச்சே ஆகணும். நம்ம ஹரிதாவை அடிச்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரும். தேவையில்லாம நம்ம ஹரிதா ஒரு வில்லத்தனம் பண்றன்ற பேரொழியில மூக்க உள்ள விட்டுட்டு இவங்க ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ரஞ்சித் கொலை பண்ண கேஸ், அதாவது ஹேமா கொலை கேஸ் கண்டுபிடிப்பாங்களா, இல்ல எப்ப பார்த்தாலும் ஹரிதா பண்றதே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிதான் தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்மளுடைய சூர்யாவும் நந்தினியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்த்து நம்ம சுரேகா கல்யாணத்தை சீக்கிரமா நிறுத்தணுங்க. ஏன்னா ரஞ்சித் 1 நம்பர் கொலைகாரன். இதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் சீரியல் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.